Hello everyone. I am Manish from VV Infotech Tally. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Tally டேட்டாவை எப்படி ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுக்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு VV Infotech. அதுக்கு நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன் தான் கோபின் ரிஃப்ளெக்டர். இது ஒரு பேக்கப் ஃபைல் ப்ரோக்ராம். இது யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க யூஸ் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும் நான் இப்போ செட் பண்ணிடுறேன். ஸோ எஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அக்செப்ட் கேட்கும், நம்ம அக்செப்ட் கொடுத்துடலாம். நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். நம்மளோட டேலியோட ஆட்டோ பேக்கப் டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு இஷ்யூனால நமக்கு டேட்டா கரெக்ட் ஆயிடுச்சு, இல்லை டேட்டா எரர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த டேலி ஆட்டோ பேக்கப் வச்சு நம்ம ஈஸியாகவே டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, நான் டன் கொடுத்துட்றேன். இங்கே நம்ம டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோபின் ரிஃப்ளெக்டர் ஐக்கான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் இங்கே ஓப்பன் கொடுத்துட்டு நம்ம நியூ டாஸ்க் கிரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ரீநேம் பண்ணிடுறேன். டேலி டேட்டா ஆட்டோ பேக்கப் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். சோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த ஃபைல் பேக்கப் எடுக்கணுங்கிறது சோர்ஸில் கொடுக்கணும். டெஸ்டினேஷனுங்கிறது எங்கே போய் நம்ம சேவ் ஆகணும்னு கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேலி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ டேட்டா பாத்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேலியோட டேட்டா பாத் கிடைச்சிடும். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தாச்சு. அடுத்து எங்க சேவ் ஆகணும் அப்படிங்கிறது இதுவுமே நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம இது போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் நம்ம கொடுக்கணும். ஷெட்யூல் டைப்ல மேனுவல், டெய்லி, வீக்லின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் வந்து டெய்லி கொடுத்துட்றேன். ஸோ நான் டெய்லியுமே எனக்கு வந்து பேக்கப் எடுக்கிற மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் 9 o'clock. ஸோ நான் ஒரு 9:30க்கு நான் கண்டிப்பாக சிஸ்டம் ஆன் பண்ணிடுவேன். அதனால நான் 9 PM 9 AM நான் கொடுத்துட்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஆன் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பேக்கப் வந்து ரன் ஆகும். ஸோ மார்னிங் 9:30 கொடுத்துட்றேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் ஒரு 6:30க்கு நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணணும், செப்பரேட் பண்ணிக்கலாம் அதுவே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பரவரி ஃபைல் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டெம்பரரி ஃபைல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ரன் பண்ணிடலாம். ஸோ ரன் ஆல் டாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எத்தனை டாஸ்க் நம்ம இது கிரியேட் பண்ணாலுமே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடும். ஸோ கோபியன்ஸ் பேக்கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது நம்மளோட பேக்கப் ஃபோல்டர் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஜிப் ஃபைலாக கன்வெர்ட் ஆயிடும். இது நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா விவி இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம டேலி யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம். தேங்க்யூ. ஷைனிங் ஆஃப்.